அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நேற்றைய பகிர்வின் தொடர்ச்சியாக இன்றும் இயேசுவின் பார்வையில் கண்கள். இயேசு கண்களை பற்றி உயர்வாக பெருமையாக பேசியிருக்கிறார். கண்தான் உடலுக்கு விளக்கு. இயேசுவின் பார்வையில் கண்கள் என்பவை புலன்கள் மட்டுமல்ல. கண்கள் வழியாக கண்கள் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றன. மத்திய நற்செய்தி 6:22-23 நாம் வாசிக்கின்றோம். கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் என்னும் அருமையான செய்தியை மத்திய நற்செய்தி 6:22-23 நாம் வாசிக்கின்றோம். கண்கள் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளியாயிருக்கும். கண்கள் நலம் கெட்டு போனால் உடல் முழுவதும் கெட்டுப்போகும் என்பதை நாம் பல கோணங்களில் பார்க்கலாம். புறப்பார்வை என்னும் பார்வையில் பார்க்கலாம். புறப்பார்வை இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்வு இருள் அடைந்து விடுகிறது. அதை பார்வையற்ற நாம் சகோதர சகோதரிகளை நாம் காணும் பொழுதெல்லாம் நாம் உணர்கின்றோம். அவருடைய வாழ்வில் ஒளி இல்லை, எல்லாமே இருளாக இருக்கிறது. இது புறப்பார்வை. இன்னொன்று அகப்பார்வை. அகத்தில் ஒளி இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்க வேண்டும், தூய்மையான பார்வையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய உடலும் ஒளிமிக்கதாக இருக்கிறது. நம்முடைய பார்வை கெட்டுப்போனால் நம்முடைய உடலும், நம்முடைய இதயமும், நம்முடைய சிந்தனைகளும், நம்முடைய ஆன்மாவும் கெட்டுப்போகும். எனவே கண்கள் என்பவை புலன்கள் மட்டுமல்ல. நம்முடைய உடலுக்கே, நம்முடைய ஆன்மாவுக்கே, நம்முடைய சிந்தனைகளுக்கே நலம் தருகின்ற உறுப்புகள் நம் கண்கள். எனவே நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். புறப்பாதுகாப்பும் தர வேண்டும், அகப்பாதுகாப்பும் தர வேண்டும். காரணம், நம்முடைய கண்கள் நம்முடைய உடலுக்கு ஒளியாக இருக்கின்றன. இந்த கண்கள் கெட்டுப்போனால் உடலும் கெட்டுப்போகிறது, மனமும் கெட்டுப்போகிறது, ஆன்மாவும் கெட்டுப்போகிறது என்னும் அருமையான செய்தியை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே இயேசுவின் ஆளுமையை போற்றி நாம் நம்முடைய கண்களை நலமோடு ஒளி நிறைந்த கண்களாக பாதுகாத்து கொள்வோமாக. கண்கள் கெட்டு போகாமல் பார்த்து கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.